अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் என்ற ஒரு கிரந்தத்தினை படித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது சாப்டரில் 170 ஸ்லோகங்கள் முடிவடைந்து விட்டன. என்று காண வேண்டியது 171. ஸோ இப்போ நம்ம கடந்த ஸ்லோகங்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மாயா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருந்தாங்க. மாய தத்துவத்தை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் முடிவடைந்த அந்த நிலையிலே இப்போ அந்த ஜனக மன்னன் தான் அங்க ஒரு 100 குருமார்கள், அதுல 9 முனீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை முன்னாடி போச்சு. இந்த 9 மகான்களிடத்துல இந்த ஜனக மன்னன் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றான். அதுல குறிப்பா முதல்ல கேட்ட கேள்வி மாயைனா என்ன. ஸோ அது ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பரா நமக்கு எக்ஸ்பிளனேஷன் முடிந்த நிலையில இனி அடுத்து மாயையை கடப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத கேட்க போறான். அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது. இவ்வாறு அசைவன அசையாதன என அனைத்து உலகையும் மயக்கிய இறைவனின் மாயையை கடப்பது மிக கடினம் என்று அந்தரீக்ஷ யோகேஸ்வரர் மிக ஆழமான தத்துவ பொருளுடன் கூடி முடித்தார். ஸோ முதல்ல மாயைனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்லி அவர் கன்க்ளூசிவ் ஸ்லோகாவா இதை முடிக்கிறார். இப்படித்தான் இந்த மாயை இருக்கிறது, அசையான அசையாதன அப்படின்னு எல்லாம் இறைவன் தான் மாயையாகவே இருக்கின்றான், இறைவனின் மாயை கடப்பதும் கடினம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணி முடிச்ச உடனே கதையின் ஆழமான தத்துவ பொருளை கேட்டு விதேக மன்னனான ஜனகன் வியப்பில் ஆழ்ந்தான். பின்னர் 9 யோகிகளில் 3வது யோகீஸ்வரரை நோக்கி மரியாதையுடன் வணங்கினான். இப்போ ஒருத்தர்கிட்ட மாயனா என்னன்னு கேட்டானா, இப்போ அடுத்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து வேறொரு கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி போறான். 9 யோகிகளில் 3வது முனிவர் ஞானத்திலும் வைராகியத்திலும் தொடர்விட்டு பிரகாசிக்கும் பிரபுத்தராவார். மன்னர்களில் சிறந்த ஜனகன் கைகளை கூப்பி அவரிடம் பணிவுடன் கேட்க தொடங்கினான். ஸோ 3வது முனீஸ்வரான அந்த முனிவர்கிட்ட இப்ப இந்த கேள்வியை கேட்கிறான். அவர் மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறது மட்டும் இதுல வருது. ஜனகர் கூறினார், முனிவர்களுக்கெல்லாம் தலைவரே, பேரறிவின் சூரியனான பிரபுத்தரே, பிறவி பெருங்கடலின் பயத்தை அளிப்பதில் வல்லவரே, ஞான கடலே, முனிநாதரே. இதெல்லாமே அந்த முனிவர்களுக்கு அல்லது குருமார்களுக்கு சூட்டப்படுகின்ற புகழாரம். ஸோ இப்படி நான் என்னுடைய அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவர்களை எந்த அளவுக்கு நம்ம மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டணும். ஏன்னா நீ அவரை மதித்து ஒரு கேள்வி கேட்டாதான் சொல்லணும். பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்லிட்டான்னா, உன்னிடம் பக்தி கொண்டு கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர, உன்னிடத்தில் பக்தி இல்லை என்றாலோ அல்லது நாத்திகனாக இருந்தாலோ உன்னை மதிக்கவில்லை என்றாலோ அவன் கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்லக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையில இப்போ அந்த மன்னன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு உங்களை வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாயையை எவ்விதம் கடப்பது, இங்கதாம்மா கேள்வி வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மாயைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாயையை எவ்விதம் கடப்பது, அந்த வழியை எனக்கு விளக்கங்கள். எதன் மூலமாக இந்த உலக வாழ்வின் முடிவில் பேரானந்தம் கிடைக்குமோ, ஒரு துளி துயரம் கூட எஞ்சி இருக்காதோ அந்த வழியை கூறுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. கருணை உள்ளம் கொண்டவரே, எந்த வழியில் சென்றால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் எளிதாக இந்த மாயையை கடக்க முடியுமோ அந்த உண்மையான எளிய வழியை எனக்கு விரிவாக கூறுங்க. மாயையை கடக்கிற வழியை கூறுங்கன்னு கேட்டா மட்டும் பசாது இல்லை, அது எனக்கு எளிமையா இருக்கணும்ல, நான் ஈஸியா இந்த மாயையை ஜெயிக்கணும்ல. ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஜனக மன்னனின் கேள்வியை கேட்டு பிரபுத்த முனிவர் மகிழ்ந்தார். அவர் கூறினார், மன்னனே, நீ மிகச்சிறந்த புத்திசாலி, ஆழமான சிந்தனையுடைய அரசன். மாயையை முற்றிலும் அளிப்பதற்கான மிக எளிய வழியை நீ கேட்டாய். ஆதிநாதரான இறைவனால் அருளப்பட்ட உறுதியான பாகவத தர்மம் தான் அந்த வழி அப்படின்னு ஆன்சரை டிக்ளேர் பண்றாரு. பாகவத தர்மம் அப்படின்னா பக்தி தான் வழி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் டிக்ளேர் பண்றாரு. நீ கேட்ட
அதனால நான் ஆன்சர் சொல்றேன். ரொம்ப ஈஸியஸ்ட் பார்த்தா வேற நீ கேட்ட, அதனால என்னுடைய ஆன்சர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய உறுதியான ஒரு வழி என்ன, அது வந்து பாகவத தர்மம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நீ எளிதான வழி கேட்ட, எளிதான வழியும் இதுதான் அப்படின்னு சேர்ந்து சொல்லிட்டார். ஜனக மகாராஜா மறுபடியும் கேட்கிறார், அறிவில்லாத பாமர மக்களும் கூட கடக்க முடியாத இந்த மாயையை எவ்வாறு கிடைக்கிறார்கள், அவர்கள் எத்தகைய நற்பண்புகளால் இதை கிடைக்கிறார்கள் என்பதை நான் உணரும்படி எனக்கு கூறுங்கள். மறுபடியும் சேம் திங் ரிப்பீட் ஆகுது. ரொம்ப லூசுத்தன் முட்டாளம் புத்தியே இல்லாதவன் கூட இந்த பாதையில எப்படி கடக்க முடியும், எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலா சொல்லுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறான். சாஸ்திர அறிவு இல்லாத பாமர மக்களும் கூட இந்த மாயையின் தலைகளிலிருந்து எவ்வாறு எளிதாக தப்பித்து கரை சேர்கிறார்கள் என்ற அந்த எளிய ரகசியத்தை பிரபுத்த முனிவர் இப்போது விளக்குகிறார். அவன் கேட்டுக்கிட்டது என்னங்க, அந்த ஈஸியஸ்ட் பார்த்த இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு இந்த ஓவியிலிருந்து. பிரபுத்த முனிவர் கூறினார், இந்த உலகத்தில் உள்ள மனிதன் துன்பங்களை தரும் உலக விஷயங்களை சுகம் என்று நினைத்து அந்த சுகத்தை பெறுவதற்காக பலவிதமான கர்மங்களை செய்ய தொடங்குகிறான். ஆனால் அவனுக்கு ஒருபோதும் அமைதியோ திருப்தியோ கிடைப்பதில்லை. சோ மெயினா இங்க ஸ்டார்ட் எப்படி பண்றாருன்னு நல்லா கவனிங்க. விஷயம் தாங்க, துன்பங்களை தரும் உலக விஷயங்களை சுகம் என்று நினைத்து. இங்கதான் நம்ம எல்லாருமே லேக் ஆகிறோம். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல எதெல்லாம் சுகம் நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனும் வந்து அதை அடையிறதுக்காக என்னென்னவோ போராடிட்டு இருக்கானோ. பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பணம், பதவி, மனைவி, மக்கள், இதுதானே சுகம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ பணத்தை சம்பாதிக்கணும்னா போராடுறோம், பதவியை சம்பாதிக்கிறதுக்கு போராடுறோம், திருமணம் செய்து கொண்டு திருமணத்தை திருப்தி செய்ய வேண்டும், மனைவியை திருப்தி செய்ய போராடுறோம், மக்களை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் மகிழ்வாக வாழ்வதற்கு போராடுறோம். இப்படி சுகம் எதிலே இருக்கிறதுன்னு நம்புறோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற இந்த சூழல்கள்ல தான் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஆனா அது எல்லாமே துன்பத்தை தான் தரும் அப்படின்னு புரிஞ்சுக்காம அது சுகத்தை கொடுக்கும்னு தப்பா நம்பிட்டோம். சோ துன்பத்தை தரும் உலக விஷயங்களை சுகம் என்று நினைத்து அந்த சுகத்தை பெறுவதற்காக எல்லா கர்மங்களையும் செய்ய தொடங்குகிறான். ஆனால் அவனுக்கு ஒருபோதும் அமைதியோ திருப்தியோ கிடைப்பதில்லை. ஆனா அவன் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்றதை சொல்லிட்டாரு. ஏன்னா நீ துன்பத்தை தரும் உலக விஷயங்கள்ல போயிட்டு உன் சந்தோஷம் தேடினா எப்படிடா கிடைக்கும்? சந்தோஷம் எங்க இருக்கோ அங்க போய் தேடணும். இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு வரும். இங்க பிரச்சனையே நம்ம எங்க சுகம் இருக்கு அப்படிங்கறது தெரியாம இந்த உலக விஷயங்கள்ல சுகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு போறோம். ஆனா ஆக்சுவலா அங்க என்ன இருக்குன்னா துன்பம் தான் இருக்கு. துன்பத்தை சுகம் என்று நினைத்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால திருப்தி கிடைக்கிறது இல்லை. இனி நெக்ஸ்ட், உலகில் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் எல்லா இடங்களிலும் பாடுபடுகிறான். ஆனால் அவன் தேடும் அந்த தற்காலிக இன்பத்தின் உள்ளே பேரழிவை தரும் துயரமே மறைந்திருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னா, ஏன் வந்து துன்பத்தை தரும்னு சொன்னாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. என்ன இப்படி சொல்லிட்டேங்க, எங்களுக்கு துன்பத்தை தேடி எவனாவது போவானா, என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க சுகத்தை தேடிதான் போறோம், எங்களுக்கு சுகம் கிடைக்குது. சுகம் எப்ப கிடைக்கும்? அந்த நேரத்துல கிடைக்கும். ஆனா பின்னாடி பெரிய படுகொலில தள்ளி போட்டு அழுத்தது இல்லை, அதான் நீ கணக்கு தெரியலையாடா. சுகம்னா அது பெர்மனண்டா இருந்தா, பெர்மனண்டா சுகம் கொடுத்தா அதுக்கு பேரு சுகம். கொடுக்குற மாதிரி கொடுத்து உள்ள கவுத்துட்டுச்சுன்னா அது சுகமா? ஒரு திருடன் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறான், அப்படியே உன்னை வந்து பயங்கரமா சந்தோஷப்படுத்துறான், கடைசியில டைம் பார்த்து உன்கிட்ட இருந்து மொத்தத்தையும் உருவிட்டு போயிட்டான். இப்போ என் நண்பனிடம் நான் எத்தனை சுகத்தை அடைந்தேன் தெரியுமான்னு சொல்லுவியா, அல்லது மொத்தத்தையும் உருவித்து போட்ட நினைச்சிட்டு வருத்தப்படுவியா? இல்ல அந்த மொமெண்ட்ல முதல்ல நல்லா தான் இருந்தது, பின்னாடிதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மொமெண்ட்ஸை நினைச்சு சந்தோஷப்படுவியா? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம எங்க சஃபர் ஆகிறோம்? மொமெண்ட்ரி பிளிஸ் சரி, மொமெண்ட்ரி பிளிஸ் அப்படிங்கிறது மொமெண்ட்ரி பிளிஸ் கொடுத்துட்டு திருப்பி துக்கத்தை கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணிடுது, அந்த சந்தோஷத்தை கொடுத்த அடுத்த செகண்ட் ஒரு காலகட்டத்துல பெரிய குழியில தள்ளி விட்டு துக்கத்தை சேர்த்து கொடுக்குதா இல்லையா? அப்ப துக்கத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை சுகம்னு நம்பி ஏமாந்தது தானே உண்மை. கடைசியில என்ன கொடுத்ததுன்றதானே நீ பார்க்கணும். முதல்ல என்ன கொடுத்ததுன்றதை நீ ஏன் பாக்குற என்ற விஷயத்தை அழகாக இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஸோ மனிதன்
இன்பத்தை தேடி பயங்கரமா போராடுறானா. ஆனால் அவன் தேடும் அந்த இன்பத்தின் உள்ளே பேரழிவு தெரியும் துயரமே மறைந்திருக்கிறது. எக்ஸ்ட்ரீமான இம்பார்ட்டன்டான ஸ்லோகமா நான் ஃபீல் பண்றேன். இந்த ஒரு உண்மை புரிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம தேவையில்லாம அடிக்டே ஆக மாட்டோம். நீ தற்காலிக இன்பத்தில் மறைந்திருக்கும் பேரழிவை பார்க்க வேண்டாமா? தற்காலிக இன்பத்தை பார்க்கிறீடா, அதுக்கு மறைந்திருக்கும் அந்த பேரழிவை ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிற? இப்போதைக்கு அது சுகமா இருக்கும், பின்னாடி அது சுகமா இருக்குமான்னு யோசிக்க வேண்டாமா என்று அந்த விஷயத்தை அழகாக இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். மன்னனே, சுவையாக சமைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதில் விஷம் கலந்திருந்தால் அதை உண்ணும் போது எவ்வாறு உடனே உயிர் பிரிந்து விடுமோ அது போன்றது தானே இந்த உலக இன்பங்களும். இப்பயும் உனக்கு இந்த உலகத்துல துன்பம் இல்ல, அப்படி எனக்கு சுகம் இருக்குல்ல, கொஞ்ச நேரமாவது சுகம் கொடுக்குது இல்ல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணேன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, விஷத்தை சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு, பரவாயில்லைங்க, செத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனா கொஞ்சம் சாப்பிடுற அந்த 5 நிமிஷத்துக்கு செம்மையா இருக்கும். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆக போற? நொற கக்கி கஷ்டப்பட்டு சாக போற. சரியா? இப்போ பரவாயில்ல, எந்த நேரத்துல நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டேன்னா இத சுகம்னு சொல்லிக்கோ அப்படிங்கிற விஷயத்துல சுகம் இருக்குன்னு எப்ப சொல்லணுமா? விஷத்தை சாப்பிடுகிறேன் என்று உணர்ந்து சுகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அவனாலாவது? எவ்வளவு டேஸ்டி ஃபுட்டா வேணா இருக்கட்டும், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. அமிர்தமே இருக்கட்டும், இதை விட டேஸ்டான ஃபுட் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிட போகும்போது அல்லது முதல்ல ஒரு டேஸ்ட் பண்றான், செம்ம டேஸ்ட்னு எடுத்து அடுத்த வாய் வைக்கும் போது இதுல விஷம் கலந்துருக்குன்னா சாப்பிட்ட அந்த விஷயத்த கூட உடனே வாமிட் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுவானே தவிர அதை ருசிக்கணும்னு நினைப்பானா? நாக்குல வச்சு அந்த சுவை தெரியும் போது விஷம்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல அதை துப்பணும்னு நினைப்பானா அல்லது மிழுங்கணும்னு நினைப்பானா? இது ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். அப்ப விஷம் செத்து போறோம் அப்படிங்கிற அந்த பயம் வருது இல்ல. ஆனா எல்லா சுகமும் அப்படித்தான். இது இன்ஸ்டன்டா தெரிஞ்சிடுது, ஒரு சிலது கொஞ்சம் லேட்டா தெரியுது, பட் கண்டிப்பா துக்கம் உண்டு. அது விஷம் தான். சிலது லேட் பாய்சனா இருக்கும், சிலது இன்ஸ்டன்ட் பாய்சனா இருக்கும். லேட் பாய்சன்னா மட்டும் சரி, லேட்டா தானே, அது வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உணவாக எவ்வளவு சுவையாக சமைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதில் விஷம் கலந்திருந்தால் அதை உண்ணும் போது எவ்வாறு உடனே உயிர் பிரிந்து விடுமோ அது போன்றதுதான் இந்த உலக இன்பங்களும். உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது அது சுகமாக தோன்றலாம், ஆனால் அதன் முடிவு தவிர்க்க முடியாத கடுமையான துயரத்தையும் பிறப்பு இறப்பு எனும் மல உளைச்சலையுமே திருப்பி 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 அதை தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மொமெண்ட்ல உனக்கு ஏதோ சுகம் தருதுன்னு நினைக்கிறியே, அது சுகமாக தோன்றுகிறதுடா உனக்கு. ஆனா முடிவு தவிர்க்க முடியாத கடுமையான துயரத்தையும் மேற்கொண்டு கர்மா அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டு பிறப்பு இறப்பு எனும் மன உளைச்சலையுமே அல்லவா அது தருகிறது. ஸோ அவர் என்ன திங்க் பண்ண சொல்றாருன்னா, கொஞ்சம் பின்விளைவுகளை யோசிச்சா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வாங்க. ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நமக்கு புரியுது. இப்ப மாயில சிக்கிட்டேன், மாயிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தான் ஜனன் கேட்டான். மாயிலேருந்து வெளியே வரணும்னா மாயை சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி நீ வெளியே வருவ? மாயை துக்கம்னு நினைச்சாதானே நீ வெளியே வருவ. சுகம் மாதிரி தெரிஞ்சு பின்னாடி பெரிய துக்கத்தை கொடுத்ததுன்னு தெரியணுமா இல்லையா? துக்கம்னு ஃபீல் பண்ண, இந்த உலகம் துக்கம்னு ஃபீல் பண்ணு அப்படிங்கறதுதான் மேஜர் கான்செப்டா இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. செல்வம், மனைவி, பிள்ளைகள் ஆகியவற்றால் கிடைக்கும் பந்தமும் மகிழ்ச்சியும் அழியக்கூடியவையே. அவை எக்காலத்திலும் நிலையானவை அல்ல என்பது முற்றிலும் உண்மை. மேஜர் அடிக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றாரு, நல்லா பார்க்கோங்க. செல்வம், மனைவி, பிள்ளைகள். ஸோ ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மேஜர் அடிக்ஷன்ஸ் எங்க வரும்னா இந்த 3ல தான் வரும். அதாவது செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. ஏன்னா உன்னுடைய சில்லற அடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரை கொடுக்கணும்னா செல்வம்னு சொல்லிடலாம். எனக்கு அல்வா மேல ஆசை, புரோட்டா மேல ஆசை, அந்த அது மேல ஆசை, இது ஆசை, இது ஆசை. இந்த எல்லா ஆசையும் எதை வச்சா நிறைவேறும்? பணத்தை வச்சா நிறைவேறும். அப்போ இந்த எல்லா குட்டி குட்டி ஆசைகளுக்கும் ஒரே பேர் என்னன்னா பணத்தாசைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இவனுக்கு இந்த குட்டி குட்டி ஆசை எதுவுமே இல்லைன்னா பணத்தாசையே வராது. பணத்தை வச்சுத்தானே இந்த குட்டி குட்டி ஆசைகளை நிறைவேற்றணும். அதனால பணத்தாசை அப்படிங்கிறது மேஜர் பாயிண்டா வச்சுட்டாரு. ஏன்னா எந்த ஆசையானாலும் பணத்தை வைத்துத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பணத்தாசை. நெக்ஸ்ட் மனைவி, பிள்ளைகள். பணத்தை வச்சு மனைவி மயக்கிடலாம்னு நினைச்சா முடியல,
அது கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா வந்து மயக்கலாம், பட் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா மனைவி எந்த கணவனையும் மதிக்கிறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணமும் இங்கே செல்லுபடி ஆகாது. இங்கே வேற ஒரு பாண்டு ஃபார்ம் ஆயிடுது. அந்த பாண்ட்ல இருந்து வெளியே வர முடியல. மனைவி, அதை விட கொடுமை மக்கள். பிள்ளைகள் பெற்றுவிட்ட பிறகு எப்படித்தான் அந்த அடிக்ஷன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு தெரியல, வேற லெவல்ல ஷிஃப்ட் ஆகி உட்காந்துக்கிறது. அதை முறியடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஆகியவற்றால் கிடைக்கும் பந்தமும் மகிழ்ச்சியும் அழியக்கூடியவை. இந்த விஷயத்துல பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மிருகங்கள் வந்து ஐந்தறிவாக இருந்தாலும் அது குழந்தையை பெற்றவுடன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மேல வேற லெவல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கேர், யாருமே நெருங்கிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கும். பட் எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க, கொஞ்சம் அது தன் காலில் நிற்கிறதுன்னு தெரிஞ்ச மொமெண்ட்ல அடுத்த செகண்ட் அது தன்னோட இனத்துல ஒன்னாதான் அது பார்க்கறதே தவிர அது தான் கூடவே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கடுகளவு கூட இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆனா நமக்கு அது இல்லை. நமக்கு இளவனாய் தாத்தாய் பாட்டியானதுக்கு அப்புறம் கூட நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதனால இந்த மேஜர் அடிக்ஷன்ஸ்ல இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. செல்வம், மனைவி, பிள்ளைகள் ஆகியவற்றால் கிடைக்கும் பந்தமும் மகிழ்ச்சியும் கூட அழியக்கூடியவையே. ஸோ அதுவும் வந்து ஷார்ட் டேர்ம் பிளேஸ் தான். அதுவும் பெரிய அளவுல ஒண்ணு கஷ்டம்தான் படுத்த போகுது. அவை எக்காலத்திலும் நிலையானவை அல்ல என்பது முற்றிலும் உண்டு. எந்த சந்தோஷமுமே இந்த மனைவியாலோ மக்களாலோ பணத்தாலோ இந்த உலகத்துல எந்த சந்தோஷமுமே நீடித்து இருக்காது. அந்த நேரத்துல சந்தோஷம் மாதிரி தெரியும், அது கண்டிப்பா பெர்மனண்டா உனக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வா அப்படிங்கிறாரு. எப்பொழுதும் கவலையே தரும், சம்பாதிப்பதற்கு மிகவும் கடினமான, முடிவில் ஆன்ம அழிவிற்கு காரணமான இந்த செல்வத்தாலும். செல்வத்தை எப்படி ஃபீல் பண்ண சொல்றாரு பாருங்க. ஏன்னா செல்வம் மேல ஆசை போகணும்னா, செல்வம் சுகத்தை தரும்னு நினைக்கிறேன்ல, செல்வம் துக்கத்தை தரும்னு அப்படியே உள்டாவா ஃபீல் பண்ண சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு, எப்பொழுதும் கவலையே தரும். என்னது, பணம் இந்த சந்தோஷம் தானே கொடுக்கும், பணம் இருந்தா கண்டிப்பா துக்கத்தையே தரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம்பாதிப்பதற்கும் மிகவும் கடினமான, சரி அந்த துக்கத்தை தரக்கூடிய அந்த பணத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியுமான்னா பயங்கர கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற பணம் என்ன கொடுக்க போகுது, கவலையை கொடுக்க போகுது. அப்புறம் முடிவில் ஆன்ம அழிவிற்கு காரணமான இந்த செல்வத்தால். அது ஏன் ஆன்ம அழிவுக்கு காரணம்ங்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய குட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடும். பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அந்த ஞான லட்சணங்கள், தெய்வீக சம்பத்துகள் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடும். அப்ப கர்மாவை தாறுமாறா பெருக்கிக்குவோம். அப்ப என்ன ஆகும், ஆன்ம அழிவிற்குத்தானே அது காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி 3மே சொல்லிட்டாரு. செல்வமும், வீடு, குழந்தைகள், உறவினர்கள், கால்நடைகள் எல்லாமே கவலையை தான் தரும். அது நீ சம்பாதிக்கிறதுக்கும் கடினம், கடைசியில ஆன்ம அழிவிற்கும் காரணமாக இருக்கிறது. ஆதலால் அது செல்வமாகட்டும், வீடு, குழந்தைகள், உறவினர்கள், கால்நடைகள் போன்ற அழியக்கூடிய பொருட்களாலும் ஒருவனுக்கு என்ன நிலையான கிடைத்து விட முடியும், மகிழ்ச்சி கிடைத்து விட முடியும். ஏன் வந்து இதுக்கு பின்னாடி எல்லாம் போறீங்க, அது எங்க உங்களுக்கு பெர்மனண்டா சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த நேரத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி வந்து வெளுத்து வாங்கிட்டு தானே இருக்கு. எதுல நீ பெர்மனண்டா அனுபவிச்சிட்டேன்னு இன்னும் வந்து அதுக்கு பின்னாடி போகணும்னு ஆசைப்படுற, அதை கொஞ்சம் வெளியே வாயேன். இன்னைக்கு நம்ம மத்தியான கிளாஸ்ல நினைக்கிறேன், எந்த கிளாஸ்ல ஞாபகம் இல்லை, ஐ திங்க் மத்தியானம் தான், சாக்கடையை விட்டு வெளியே வந்தாதானே சந்தனத்தின் மகிமை தரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ அழியக்கூடிய பொருட்களில் சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அழியாத பெரும் ஆனந்தத்தை உனக்கு எப்படி காட்ட முடியும்? அதனாலதான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ மாயையை கடந்தாதான் உன் சொரூபத்தை அடைய முடியும். மாயையை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பேரானந்தம் உனக்கு கிடைக்காது. அப்போ இந்த துக்கம் அப்படிங்கிறத நீ விட்டு வெளியே வந்தாதானே சுகத்துக்கு போக முடியும். துக்கத்தையே சுகம்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே உழந்துட்டு இருந்தேன்னா யாருமே காப்பாற்ற முடியாது. துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே இல்லை, அதை விட்டு வர மனசு இல்லை அப்படின்னா காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அழியக்கூடிய பொருட்களால் ஒருவனுக்கு மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி கிடைத்து விட முடியும்னு திரும்ப திரும்ப அதுக்கு பின்னாடி போற, அது அழியக்கூடிய வஸ்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அதை நாடாமல் இரு. ஸோ எதுக்கு மேல ஆசைப்படாம இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. செல்வத்தை சேர்ப்பதற்கு பெரும் துன்பப்பட வேண்டும்,
அதை நலிவடையாமல் பாதுகாப்பதற்கு இரவும் பகலும் கவலைப்பட வேண்டும். அது அழிந்து போனால் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழ வேண்டும். இத்தகைய செல்வத்தின் மீது எப்படி உண்மையான அன்பு வைக்க முடியும்? ஒவ்வொருனா அவர் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த பணத்தாசை அப்படிங்கிறது உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பணத்தாசை எப்படி கஷ்டப்படுத்துது? சேர்ப்பதற்கு உண்டான கஷ்டத்தை கொடுக்குது. சம்பாதிக்கணும்னு சும்மாவா சம்பாதிக்க முடியும்? செல்வத்தை சேர்ப்பதற்கு பெரும் துன்பப்பட வேண்டும். அடுத்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற பேர்ல படுற கஷ்டம் இருக்கு. அதை நலிவடையாமல் பாதுகாப்பதற்கு இரவும் பகலும் கவலைப்பட வேண்டும். 2வது கஷ்டமா? ஆனா என்னதான் நீ பாதுகாத்தாலும் எவனாவது பிடிங்கிட்டு போகணும்னா போகத்தான் போவான். லாஸ் ஆகாம இருக்காது. மொத்தமா அவுட் ஆகணும்னா கூட அவுட் ஆகும். அப்படி அழிந்து போனால் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழ வேண்டும். இத்தகைய செல்வத்தின் மீது எப்படி உண்மையான அன்பு வைக்க முடியும்? ஏண்டா செல்வம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கஷ்டம்ட்டாரு. சம்பாதிக்கிறது கஷ்டம், பாதுகாக்கிறது கஷ்டம், அது போயிடுச்சுன்னா கஷ்டமோ கஷ்டம். இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கஷ்டமாகவே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தின் மீது ஏண்டா ஆசை வைக்கிற அப்படின்றதுதான் அவரு கேள்வியா வைக்கிறாரு. செல்வத்தை சேர்க்கிறதுல ஏதோ ஒண்ணு தோணுச்சு. நலிவடையாமல் பாதுகாப்பதற்கு நல்ல எக்ஸாம்பிள் தோணுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்தா சொல்றேன். வீடு, மனைவி, மக்கள், சொத்துக்கள் ஆகிய அனைத்தும் அழியக்கூடியவை. அந்த தற்காலிக விஷயங்களிலேயே மூழ்கி திளைக்கும் அறிவிலிகள் முடிவில் எல்லையற்ற துயரத்தையே அடைகிறார்கள். அகைன் சேம் ரிப்பீட் ஆகுதுமா? பூலோக இன்பங்கள் எவ்வாறு கர்மங்களால் உண்டாகி அழியக்கூடியவையோ அதே போல புண்ணியத்தால் கிடைக்கும் மேலுலக இன்பங்களும் அழியக்கூடியவையே என்று அறிய வேண்டும். நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நமக்கு இந்த பூலோக இன்பத்தை விட்டு அவனுக்கும் விட மனசு இல்லை. ஆனா ஒரு சில கோஷ்டி இருக்கு, இந்த பூலோகத்துல எனக்கு இன்பம் வேண்டாம், எனக்கு சொர்க்கலோகத்துல போய் தான் இன்பம் வேணும், அதுக்கு நான் இந்த பூலோகத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி இருக்கு. ஸோ அதை இப்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு. பூலோக இன்பங்கள் எவ்வாறு கர்மங்களால் உண்டாகி அழியக்கூடியவையோ அதே போல புண்ணியத்தால் கிடைக்கும் மேலுலக இன்பங்களும் அழியக்கூடியவையே என்று உணர வேண்டும். அங்கும் பொறாமை, போட்டி மற்றும் அழிவு உண்டு. உலக நாடுகளின் அரசர்களுக்கு இடையே இருக்கும் போட்டியை போன்றதே ஆகும். சூப்பரா எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. ஆக்சுவலி நீ கண்ட்ரியோட கிங்காவே இருந்தாலும் சரி, ஆனா என்ன நடக்கும்? அந்த கண்ட்ரியை விட நம்ம பெருசாகணுமே, இந்த கண்ட்ரி கிங் பெருசா நாம் பெருசா, அப்படி நீ கிங்கா இருந்தா கிங்குகளோட கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நீ அழுதுட்டு தானே இருக்க போற. ஸோ சொர்க்கலோகமே போனாலும் அங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பாரிஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகை வரத்தானே போகுது. அதாவது புண்ணியம் பண்றவன் சொர்க்கலோகம் போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொர்க்கலோகத்திலையும் கம்பாரிசன் இருக்குங்கிறாரு. உனக்கு அங்க எல்லா சுகமும் கிடைக்கும், ஆனா எல்லா சுகமும் கிடைச்சிட்டு இருக்கு, முன்ன விட அதிகமா இன்னொருத்தருக்கு சுகம் அனுபவிச்சிட்டான்னா அங்கேயும் நீ கஷ்டம் தானே பட போற. அப்போ எங்க போனாலும் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தான்டா, பொறாமைங்கிறது வரத்தானே போகுது. அப்போ வேற லெவல் எக்ஸாம்பிள், சொர்க்கலோகத்துல போயும் கம்பேர் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக நாடுகளின் அரசர்களுக்கு இடையே இருக்கும் போட்டியை போன்றது. கிங்காவே இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியல இல்ல, அடுத்த கிங்கை பார்த்து பொறாமப்படுற இல்ல, அவன் எத்தனை கண்ட்ரியை பிடிச்சிட்டான், நம்ம அந்த கண்ட்ரியை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல. இந்த மாதிரி உனக்கு எங்க போனாலும் துக்கம் துக்கம் துக்கமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. புண்ணிய செயல்களால் சொர்க்கலோகம் போன்ற சுகங்கள் கிடைக்கலாம், ஆனால் அவையும் இறுதியில் அழிந்து போகக்கூடியவை தானே. புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பூமிக்குத்தானே தள்ளப்படுகிறார்கள். ஷினே புண்ணிய மத்தியலோக விஷந்தி, எனவே அங்கேயும் நிலையான மகிழ்ச்சி கிடையாதப்பா. ஞானதேவர் ரொம்ப விஸ்தாரமா ஞானேஸ்வரியில் அதில் எழுதியிருக்காரு. ரொம்ப கேவலமா சொல்லுவாரு. என்னது, ஒரு வேசி வீட்டுக்கு போகும்போது அவ எது வரைக்கும் சுகம் கொடுப்பாளாமா, இவங்கிட்ட இருந்த மொத்த சொத்தை ஒரு வரைக்கும் சுகம் கொடுப்பாளாமா. இவங்கிட்ட இருந்த மொத்த சொத்து இனி வாங்கியாச்சு, இவன் உதவ மாட்டான்னு தெரிஞ்சா ஓங்கி ஒரு மிதிச்சு வேசி தன் கதவை பூட்டிப்பாளாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இப்படித்தாண்டா சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் ஒரு வேசி மாதிரி. நீ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இருக்கிற இந்த புண்ணியத்தை தீர்க்கிற வரைக்கும் அவன் உன்னை கூட வச்சிருப்பான். உன் புண்ணிய கணக்கு தீர்ந்துருச்சு, இனி உன் கணக்குல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஓங்கி ஒரு மிதிச்சு தள்ளி பூலோகத்துக்கு அனுப்பியிருப்பா.
அப்படின்னு வேற லெவல்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பூமிக்கே தள்ளப்படுவார்கள், எனவே அங்கேயும் நிலையான மகிழ்ச்சி கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சேம் திங் கண்டினியூஸ் போகுதுமா? ஐ திங்க் இன்னைக்கு எனக்கு போதும்னு நினைக்கிறேன்.